ஹேண்டுக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் பார்த்தீங்களா, இப்போ க்ரீன்னா க்ரீன் இங்கே வருது. அதே மாதிரி வயலட்டு, இந்த வயலட், இந்த வயலட், இந்த வயலட், இந்த வயலட், இந்த வயலட். ரோஸ் பார்த்தீங்களா கரெக்டாக வருது. அதே போல் நம்ம வந்து இந்த இடத்துல தான் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். முதல்ல வந்து ஹெட்டை ஸ்டிச் பண்ணக்கூடாது. முதல்ல ஹேண்ட் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஹெட் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஹேண்டுக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும். ஓகேங்களா? இதோட பேட்டர்ன் வந்து நான் கொடுக்குறேன். ஹேண்டுன்னு தனியாக நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணுறது தாங்க. மேஜிக் ரிங்கில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் இது வந்து இன்க்ரீஸ் ஆக இவ்வளோ ஸ்டிச்சஸ் போடணும். அப்புறம் எப்போ இங்கே டிஷர்ட்டுக்கு ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் தான் ஹேண்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும். நான் கலர் சேஞ்சிங் வந்து சிசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் அந்த கலரும் நான் போடுறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் ஒர்க் பண்ணணும். அதோட பேட்டர்ன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஹேண்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு ஹேண்டும் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு ஹேண்டோட பேட்டர்ன் கொடுக்குறேன். பாருங்கள், இன்னொரு கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கை கம்ப்ளீட் பண்ணதையும் நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னு பாருங்கள். இப்போ இது கை கம்ப்ளீட் பண்ணதையும் நம்ம உள்ளே ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிடுங்க. ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வயலட் கலர் தேவையில்லை. கொஞ்சமாக விட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வயலட் கலரை அப்படியே இப்படி உள்ளே அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு இந்த மார்க்கர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்படி கையை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். கையை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஹாஃபாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கவுண்ட்டு தான். இப்படி மடித்து பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி ஹாஃபாக ஸ்டிச் பண்ணணும். இந்த டெடிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு செயின் வழியாகவும் விட்டு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இங்கே ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயின். கரெக்டாக நல்லா ஹாஃபாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். கையோட ஒர்க் முடிஞ்சதையும் 2 ஹேண்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் சாலிட் கலர்ஸ், அதாவது ஒரே கலர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பாருங்கள், கடைசியில் பாருங்கள், செயின் இல்லை, ஒன்று தான் இருக்குது. நான் அப்படியே இப்படி உள்ளே விடுறேன். விட்டு எடுத்து இப்படி செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டு நம்ம த்ரெட்டு வந்து கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக விட்டுட்டு நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இழுத்து விட்டாச்சு. இப்போ கை முடிஞ்சது. இப்போது இந்த கை முடிஞ்சதையும் இந்த கையோட நம்ம இங்கே வந்துட்டு லூப் விட்டுருக்கோம் தெரியுங்களா, இப்படி உள்ளே விட்டு பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட ரீசன் வந்து நம்ம வந்து இந்த பேக் லூப் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், இந்த பேக் லூப் அதாவது நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஃப்ரண்ட் லூப்பை விட்டுருப்போம். அது வந்து கை வந்து அந்த டிஷர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடம் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போது அந்த ஃப்ரண்ட் லூப் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் லூப்பில் இப்படி விடுங்க. ஃப்ரண்ட் லூப்பில் இப்படி விட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். அதாவது கையையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக. நல்லா பாருங்கள், இதில் விட்டு நான் வந்து த்ரெட்டை இழுத்துட்டேன். நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு த்ரெட்டை இழுத்துருக்கேன். இழுத்துட்டு நான் ஒன்றும் பண்ணல. இந்த த்ரெட்டை இப்படி மட்டும் வச்சுட்டு பாருங்கள், கை இப்படி நோக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் விட்டு அப்படியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சில் விடுறேன், இப்படி இழுக்கிறேன், இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஸ்டிச்சஸில் எதுவுமே போடுறது இல்லைங்க. இந்த அப்பர் லூப் நம்ம விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு த்ரெட்டை விட்டு இப்படி எடுக்கிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். இந்த பெரிய ஹூக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஸ்டிச் போடுறது கஷ்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கையோட ஃபினிஷிங் தெரியும். இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து அப்படியே அந்த த்ரெட் வழியாக, நான் ஸ்டிச்சஸ் எதுவுமே போடலை, இப்படி இந்த லூப் வழியாக உள்ளே விடுறேன். அப்படியே இந்த த்ரெட்டை இப்படி இழுக்கிறேன். அப்புறம் இந்த லூப் வழியாக இப்படி இழுத்துறேன். இந்த லூப் நம்ம ஹூக்கில் பாருங்கள், ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதான். க்ரீன் ஒன்று, இதை விட்டு எடுக்கும்போது ஹேண்டு கலர் ஒன்று, அப்படி இப்படி இழுத்து இப்படி இந்த வழியாக இப்படி எடுத்துறோம். ஓகேங்களா, இதே போல் சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நான் கடைசி வந்துட்டேன். அடுத்தது நம்ம இங்கே ஆரம்பித்த இடத்துக்கே வர்றோம். ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை
கட் பண்ணி விடுறோம். கட் பண்ணிவிட்டு நான் இப்போது இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிறேங்க. இழுத்து விட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டையும் இதையும் நல்லா ஒரு நாட் இப்படி டைட்டாக நாட் போட்டோம்னா நம்ம அந்த நேரம் நாட் போட்ட மாதிரி தெரியாது. அதிகமாக நாட்ஸ் போடாதீங்க. பாருங்கள், நான் இப்படி 2 நாட் போட்டேன். இப்போ பாருங்கள், தனியாக பிரிஞ்ச மாதிரி தெரியுதுங்களா? பாருங்கள், கை பிரிஞ்ச மாதிரி தெரியுதுங்களா? இப்போது இந்த த்ரெட்டை வந்து நல்லா தெரியாத மாதிரி உள்ளே இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு இதை அப்படியே உள்ளே அப்படியே மறைச்ச மாதிரி விட்டுருங்க. நம்ம அப்படி இழுத்தாலும் சரி, த்ரெட்டு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும். பாருங்க, 2 கையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 கை வந்து நம்ம பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம், கை முடிச்சிருக்கோம், காதெல்லாம் முடிச்சாச்சு, நோஸ் முடிச்சாச்சு, அப்புறம் தலை செஞ்சாச்சு, உடம்பு பார்ட்டும் செஞ்சாச்சு. இனி அடுத்தது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்க, இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நான் ஹேண்ட் பார்ட் எப்படி சொன்னேன், பேக் லூப் எடுத்திருந்தோம், ஃப்ரண்ட் லூப் எடுத்திருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து பேக் லூப்பில் இந்த டிஷர்ட் கொண்டு போயிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் வந்து பேண்ட்டு நிற்கிது. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்டிங், இங்கேருந்து இதே போல் நான் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு எடுத்துகிட்டு, அதாவது 60 சிங்கிள் க்ரூஷேஸ் போடுறேன். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் 60 சிங்கிள் க்ரூஷேஸ் போடுறேன். சிங்கிள் க்ரூஷே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஒரு செயின் போடுறோம், மறுபடியும் அந்த இடத்துலையே இப்படி உள்ளே விடுறோம், உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபேண்ட்டுக்கு வந்து இந்த பெல்ட் மாதிரி போடுறதுக்காக. பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே தான் போட்டு வரணும். இது ரொம்ப சிம்பிள் தான். டெடி இப்படி நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அந்த பொசிஷனில் திருப்பி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் இந்த பொசிஷனில் இப்படி வச்சுருக்கேன். வச்சு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. அது அந்த லூப் வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே விடுறோம், இப்படி இழுக்கிறோம், ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஸ்லிப் ஸ்டிச்சை விட இது ஈஸி தான். நம்ம இந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுறது மட்டும், அது ஹூக் வந்து நம்ம பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் இது இந்த மாதிரி இப்படி வரும். பாருங்கள், இதை மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம லூப்பில் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு நம்மளுக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்க, ஒரே ஒரு ஸ்டிச்சு தான், அது ஒரே ஒரு த்ரெட்டு தான், அது எடுக்கிறேன், அந்த வழியாக இழுக்கிறேன், அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இதே மாதிரி டோட்டலாக அப்படியே லைனாக 60 போட்டுவாங்க. பாருங்கள், கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 60 சிங்கிள் க்ரூஷேஸ் வரணும். பேலன்ஸ் இருக்கும், அந்த பேலன்ஸ் ஒர்க் பண்ணாதீங்க. அது வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து 60. ஓகேங்களா? இதே போல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே டோட்டலாக 60 போட்டுவாங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், டோட்டலாக 60 சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துட்டேன். 60 சிங்கிள் க்ரூஷே போட்ட பிறகு நம்ம 62 செயின் போடணும். இதிலேருந்து அப்படியே செயின் கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டுவாங்க. 62 செயின். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே 62 போட்டுவாங்க. பாருங்கள், நான் 62 செயின் போட்டேங்க. 62 செயின் போட்டுட்டு 62 செயின் முடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 இதை விட்டுட்டு கரெக்டாக, அதாவது 1 2 3 4 5 6 7வது ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரூஷே. இது வந்து நம்ம பட்டனுக்காக இதை விடுறோம். ஓகேங்களா? நம்ம முன்னாடி பட்டன் செட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த ஹோல். சரிங்களா? இப்போ விட்டுட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு
டபுள் க்ரூஷே, சிங்கிள் க்ரூஷே இல்லைங்க, டபுள் க்ரூஷே. உங்களுக்கு இப்போ நான் இந்த ஸ்டிச் வந்து எதுக்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அது வந்து என்னென்னா, இப்படி நம்ம பேண்ட் போடுறோம் இல்லைங்களா, குழந்தைங்க பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்போ இப்படி பாடி கிராஸாக வர மாதிரி அந்த பெல்ட் பார்ட் வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் இதை இப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி கிராஸாக போடுவோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டுக்காக தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே, ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம டபுள் க்ரூஷே போடுவோம் இல்லைங்களா, அதே போல் இப்படி டபுள் க்ரூஷே போட்டுவாங்க. ஓகேங்களா? நான் வந்து பட்டனும் பெருசாக தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து எனக்கு இந்த ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து 6 mm த்ரெட்டுங்க. அதாவது 6 ப்ளை த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது காட்டன் மிக்ஸ்டு. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ வந்து தடிமனாக வந்து நம்மளுக்கு ஒர்க் வருது. ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக நம்ம டோட்டலாக 56 டிசிஸ் நம்ம போடணும். இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 56 டிசி வரும். ஓகேங்களா? இப்போயே ஒவ்வொரு செயினில் தான் டிசி போடணும். இங்கே பாருங்கள், இந்த செயினோட இப்படி இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் டிசி. பாருங்கள், இந்த மாதிரி டோட்டலாக நம்மளுக்கு 56 டிசிஸ் வரணும். போடுங்க. பாருங்கள், நான் 56 செயின்ஸ் போட்டு டிசிஸ் போட்டு வந்துட்டேன். டிசிஸ் போட்டு வந்துட்டு இங்கே கொஞ்சம் தள்ளி பாருங்கள், 56 டிசிஸ் போட்டாச்சு. 56 டிசிஸ் போட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்டிச் அப்படி நான் விட்டுட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த பேக் கவுண்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் இல்லைங்க, சிங்கிள் க்ரூஷே தான் போட்டிருக்கேன். இப்போது இதில் கவுண்ட் பாருங்கள், நம்மளுக்கு பெல்ட் வந்து இப்படி தான் வரணும். பெல்ட் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு பெல்ட் நம்மளுக்கு இப்படி வந்தாச்சு. இது வந்து இப்படி கிராஸ் பாடி பெல்ட் மாதிரி இப்படி வந்துடும். அப்போது நம்மளுக்கு இதை பார்த்தாவே தெரியும் அடுத்த பெல்ட் எங்கே வரணும். இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கோம்னா அடுத்தது இப்படி ஒன்று வரணும். சரிங்களா? இந்த நேர் ஒன்று வரணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த நேர் வரணும். அதனால் இங்கே நடுவில் வந்து நீங்கள் ஸ்டிச் கவுண்ட் வைக்க வேண்டாம். இந்த பெல்ட் வந்து பேக் சைடு இவ்வளோ வந்திருக்கு. அப்போது ஏன்னா இப்போ நான் 60 போட்டு வரும்போது இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ சப்போஸ் இங்கேயும் இப்போ இந்த நேர் வந்திருந்தால் நான் ஸ்டிச்சஸ் கம்மி பண்ணியிருப்பேன். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஏன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்துட்டு சின்னதும் பெருசுமாக போடுவீங்க இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி வராது. நீங்களாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு பெல்ட் இங்கே வச்சுட்டேன். அப்போ இன்னொரு பெல்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் இந்த நேர் வைக்க போகிறேன். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிட்டு வருவேன், இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துடுவேன். மறுபடியும் இங்கே வந்ததையும் நான் என்ன பண்ணுவேன், டோட்டலாக 62 செயின்ஸ் போடுவேன். 62 செயின்ஸ் போட்டு 7 செயின்ஸ் விட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து டிசி போட்டு வருவேன். இதே போல் டோட்டலாக 56 டிசிஸ் போடுவேன். சரிங்க, 56 டிசிஸ் போடுவேன். 56 டிசிஸ் போட்டு 2 ஸ்டிச்சை விட்டு ஸ்லிப் ஸ்டிச், அதாவது சிங்கிள் க்ரூஷே போட்டு ஜாயின் பண்ணி இங்கே கொண்டு வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதாங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கேருந்து நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம கரெக்டாக இங்கே வந்து 62 செயின்ஸ் போடணும். 62 செயின்ஸில் 7 செயின்ஸ் விட்டுட்டு 56 டிசி போட்டு வரணும். 56 டிசி போட்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் விட்டு நம்ம சிங்கிள் க்ரூஷே போடணும். சிங்கிள் க்ரூஷே போட்டு இங்கேயும் சிங்கிள் க்ரூஷே போட்டு இது கூட ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதாங்க ஒர்க்கு. அப்போ இங்கே பேலன்ஸ் நீங்கள் போட்டுருங்க. பாருங்கள், 2 சைடும் பெல்ட் இது பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் த்ரெட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. த்ரெட்டு வந்து கொஞ்சம் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த பெல்ட் பாருங்கள், இங்கே இந்த ஓப்பன் மாதிரி இருக்குங்களா, இந்த ஓப்பன் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதனால் ஓப்பன் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். த்ரெட் வந்து கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 2-3 இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து தெரியக்கூடாது. தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் பேண்ட்டில் நம்மளுக்கு இங்கே கீழே ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக த்ரெட்டை வந்து கொஞ்சம் சேர்த்தியே விடுங்க. இனி எல்லாமே நம்ம அசம்பிளிங் தாங்க. ஸ்டிச்சிங் எல்லாமே முடிச்சாச்சு. இனி எல்லாமே நம்ம அசம்பிளிங் தான். பாருங்கள், நான் இதையும் சேர்த்து அந்த 2 இதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கசகசனும் தெரியக்கூடாதுங்க. அழுங்காமல் ஸ்டிச் பண்ணணும்.
பாருங்க இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இங்கே நம்ம ஆரம்பித்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டை இது கூட நம்ம நாட் போட்டு உள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போது அடுத்தது நம்ம அப்படியே இங்கே வரணும். அதுக்கு த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது இதை ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள் இப்போது இது இப்படி அட்டாச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்கேருந்தே இதுக்கு வந்து த்ரெட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே ஆகுங்க. அப்படி உள்ளே கொண்டு போங்க. இப்படி வந்துட்டு இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணணும். இந்த பேண்ட் இது வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓப்பன் தெரியக்கூடாதுங்க. ஓப்பன் தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விடாமல் இங்கே அப்படியே எங்கேயாவது தள்ளி அப்படி இப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த த்ரெட்டை நம்ம இப்படி உள்ளே தள்ளணும். இந்த த்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்பாஞ்ச் வேணுங்கிற அளவுக்கு ஸ்பாஞ்ச் வச்சாச்சு. உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்ச் வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்தது நம்ம ஹேண்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹேண்டு இப்படி இந்த நம்ம கலர் அட்டாச் பண்ணியிருக்கிறது தனியாக தெரியும். இதை வந்துட்டு பேக் சைடாக வச்சுருங்க. பேக் சைடாக வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். இதுக்கு நான் கவுண்டிங்கெல்லாம் எதுவும் பண்ணலை. கை வந்து இப்படி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். பாருங்கள், இது கூட மேட்ச் ஆகி மாதிரி வரணும். அதே மாதிரி கால் பாருங்கள், முன்னாடி பார்த்த மாதிரி கால் இருக்கணும். கை வந்து மாற்றின சைடு, அதாவது நம்ம ஆட் பண்ண கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது வந்து மாறி மாறி தெரியும். அது வந்து இப்படி பின்னாடி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு கரெக்டாக நெக் சைடு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு இந்த பிளாக் ரோப்லேயே இங்கே நம்ம இது க்ரீனுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த க்ரீன் இதுலேயே இதை ஸ்டிச் பண்ணிடணும். நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிடணும். பார்த்துக்கோங்க எப்படி நம்ம கரெக்டாக இப்படி வைக்கணும். நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும் கை கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சா நம்மளுக்கு தெரியும் கை முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து பாருங்கள், நான் கரெக்டாக பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். வச்சு பாருங்கள், இந்த செயின் இருக்கு இல்லைங்களா,
இந்த செயினுக்குள்ளே இப்படி விட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்படி வச்சு நல்லா கையில் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த கையும் அதுக்கு அடுத்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஒன் டைம் ஸ்டிச் பண்ண வேண்டாங்க, 2 டைம் விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் 2 டைம் விட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டைம்ஸ் விடுறேன். நான் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இதே மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்து ஃபுல்லி தான் எனக்கு கேமராவில் காமிக்க முடியலைங்க, இதில் முடிக்கும்போது காமிக்கிறேன். பாருங்கள், பேண்ட் பண்ணியாச்சு, ட்ரெஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே 2 பட்டன்ஸ் வச்சுருக்கேன். பட்டன்ஸ் வச்சு பாருங்கள் போட்டாச்சு. கை 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஹெட் பார்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீ அடுத்தது நம்ம ஹெட் பார்ட் பண்ண போகிறோம். ஹெட் பார்ட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் இது உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஹெட் பார்ட்டுக்கு ஹெட்டுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், காது அப்புறம் மூக்கு எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்துட்டு இப்போ இயர்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஆல்ரெடி இதுலேயே நம்ம த்ரெட்டெல்லாம் விட்டுருப்போம். பாருங்கள், இப்படி வளைச்ச மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி வளைச்ச மாதிரி நம்ம இப்படி வச்சு 2 இயர்ஸ் இப்படி வளைச்ச மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா, எப்போவுமே டெடிக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் இந்த வளைச்ச மாதிரி இப்படி வைக்கணும். கரெக்டாக அந்தந்த பொசிஷன் பார்த்து வைங்க. இந்த மாதிரி இங்கே 2 வச்சு ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது வந்து நோஸ். நோஸ் பாருங்கள், உள்ளே வந்து கொஞ்சம் உங்களுக்கு தடிமனான்னு தெரிய வேணால் உள்ளே கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து நம்ம காது வச்சு இப்படி காது வச்சு தைச்சிடணுங்க. நம்ம இதில் நூல் விட்டுருக்கோம். இந்த மாதிரி காது வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி நோஸ் எல்லாத்துலேயுமே த்ரெட்ஸ் விட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா. இப்படியே இந்த ப்ரௌன் கலருக்கு வந்து இந்த ஒயிட் வந்து ப்ரௌனில் தெரியாத மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு இயர்ஸும் அதே போல் தான் இப்படி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சு அதுலேயே நம்ம த்ரெட்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இந்த 3ஐயும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த டெடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என்னால் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் காட்ட முடியலைங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள், மவுத் இது வச்சாச்சு. த்ரெட் வச்சு இப்படி நோஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஐபால்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இங்கெல்லாம் ஒயிட் வைக்கிறதுனா வைக்கலாங்க. நான் அதெல்லாம் எதுவும் வைக்கல. எனக்கு சிம்பிளாக இப்படி இருந்தால் போதும்னு இப்படியே வச்சுட்டேன். பாருங்கள், பாருங்கள் கால் இதில் எப்படி பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இந்த நேரம் இந்த பெல்ட்டுக்கு வந்து 2 பட்டன்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், அது ஸ்டாண்டிங் ஃபுல் பொசிஷன் வச்சா எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே முடியலங்க, ரொம்ப பெருசாக இருக்குது டால். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடும் பாருங்கள். கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம இந்த த்ரெட்டுக்கே வந்து இவ்வளோ பெரிய பண்ணி வந்திருக்கு. சப்போஸ் நம்ம இது வெல்வெட்டில் போட்டிருந்தோம்னா இதை விடவும் நம்மளுக்கு பெருசாக கிடச்சிருக்கும். பாருங்கள், ஹெட் சைட். ஆனால் வெயிட்டெல்லாம் எதுவும் இல்லைங்க, பார்க்குறக்கு தான் இவ்வளோ பெருசு இருக்குது. ஏன்னா உள்ளனும் ஸ்பான்ச்சு மட்டும்தான். பாருங்கள், வெயிட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே இது கையிலே வந்து எடுக்க முடியுது. அமிக்ரூமியில் இருக்கிறவங்க இந்த டால் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?
இந்த டாய் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ யான் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ரௌன் கலர் மட்டும் நான் வந்து எல்லாமே வந்து 100 கிராம்ஸ் தான் வாங்கினேன். இந்த ப்ரௌன் கலர் மட்டும் நான் 200 கிராம்ஸ் வாங்கினேங்க. இது 100 கிராம், இந்த கலர் 100 கிராம், இந்த கலர் 100 கிராம். ஸோ ப்ரௌன் கலர் மட்டும் நம்மளுக்கு அதாவது 1 பால் ஃபுல்லாகவும் அப்புறம் இவ்வளோ முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ளூ கலரும் நம்மளுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, க்ரீனும் பேலன்ஸ் இருக்குது. இந்த வயலட் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்மளுக்கு எடுத்திருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ வந்து யான்ஸ் மிச்சமாக இருக்குது. அப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 200, 300, 400, 500 கிராம்ஸ் யான் வாங்கியிருக்காங்க. 500 கிராம்ஸ் யானில் வந்து நம்ம கையில் வந்துட்டு இது வந்து கம்மியாக தான் போயிருக்கும். இதில் வந்து இப்போ நம்மளுக்கு இது இப்போ டோட்டலாக எல்லாமே சேர்த்தியே நம்மக்கிட்ட வந்து ஒரு 250 கிராம்ஸ் அப்படி நம்ம கையில் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த டெடி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டலாக 250 கிராம்ஸ் யான் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் கரெக்டாக வந்து ஒரே கலர் வந்து நம்ம அப்படி வாங்க முடியாதுங்க. அதனால் இப்படி கலந்தாக வாங்கணும் பாருங்கள். அப்போது இதே மாதிரி நம்ம கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டோம்னா நம்ம 2 டாய் செய்யலாம். அதாவது இதில் வந்துட்டு இந்த மெரூன் கலர், இந்த ப்ரௌன் கலரில் வந்துட்டு நம்ம ஒரு 3 பால்ஸும், இதில் வந்து ஒரு 2 பால்ஸ், இதில் ஒரு 2 பால்ஸ், இதில் ஒரு 2 பால்ஸ் அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு கலர் வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா மிக்ஸ்ட் அண்ட் மேட்சாக நம்ம வந்து 2 டெடி செய்யலாம். ஓகேங்களா, இப்போ எவ்வளோ த்ரெட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இதில் 2 வாங்கணும், மற்ற 3 கலர்ஸ் வந்து 1 நீங்கள் சாலிட் கலர்ஸ், அதாவது டிஷர்ட் வந்து டபுள் கலர் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும். அப்போ 400 கிராம்ஸ் வாங்கணும். ஓகேங்களா, நான் வந்து இது 6 ப்ளை காட்டன் ப்ளஸ் அக்ரிலிக் மிக்ஸ்டு த்ரெட் எடுத்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த யான்லினாலும் இது ஒர்க் பண்ணலாம், உங்கள் விஷ் தான். ஓகேங்களா, பாருங்கள் இந்த டெடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட அமிகுருமி ப்ராஜெக்ட் இந்த டெடி தான். பார்த்து இந்த டெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு உண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாமே கூடவே கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுபடி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.